Welcome to our channel in Tech. Today I am going to tell something about shift reduce parsing. Shift reduce parsing is a type of bottom-up parsing. Bottom-up parsing is construct a parse tree from leaves to root. Bottom-up parsing is construct the parse tree from leaves to root. The method used in bottom-up parsing is shift reduce parsing. Shift reduce parsing is reduce the input string to the start symbol of the grammar. For example, for example, this is the grammar. There will be some productions in the grammar and the input string is id plus id. In this, shift reduce parsing is construct or reduce the input string to the start symbol of the grammar. Here start symbol என்னன்னு பார்த்தீங்கன்னா capital E, input string or input sentence is id plus id. So in shift reduce parsing என்ன பண்றோம் அப்படின்னா reduce the input string to the start symbol of the grammar. எப்படி reduce பண்றோம் அப்படின்னா இப்போ id plus id எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த idக்கு பதிலா we can substitute capital E and plus இந்த ஐடிக்கும் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னா கேபிட்டல் இ அண்ட் ஃபார் இ ப்ளஸ் இ வி கேன் சப்ஸ்டிட்யூட் கேபிட்டல் இ. ஸோ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா இன்புட் ஸ்ட்ரிங்குக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ப்ரொடக்ஷன் சிம்பிளை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஸ்டார்ட் சிம்பிள் வர டெலிவர் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த பாட்டம் அப் பார்சிங். லீஃப்ல இருந்து ரூட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சிங் அப்படின்றது ரெடியூஸ் த இன்புட் சென்டென்ஸ் டு த ஸ்டார்ட் சிம்பிள் ஆஃப் த கிராமர். என்ன இன்புட் ஸ்ட்ரிங் கொடுக்குறாங்களோ அந்த இன்புட் ஸ்ட்ரிங்கில் இருந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு கிராமரோட ஸ்டார்ட் சிம்பிளுக்கு நீங்கள் ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பார்சிங்கை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சிங் இஸ் அ டைப் ஆஃப் பாட்டம் அப் பார்சிங். பாட்டம் அப் பார்சிங் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் த பார்ஸ் ட்ரீ ஃப்ரம் லீஃப் டு ரூட். அதாவது இன்புட் ஸ்ட்ரிங்கில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் சிம்பிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் பாட்டம் அப் பார்சிங் சொல்லுவோம். ஸோ தேர் வில் பி ஒன் டைப் ஆஃப் ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சிங். இட் இஸ் நத்திங் பட் எல்ஆர் பார்சல். அதாவது ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சிங்கில் ஒரு டைப் இருக்குது. அந்த டைப் பேர் என்ன அப்படின்னா எல்ஆர் பார்சல். Here first L represents left to right scan, R represents rightmost derivation, parser is nothing but construct the parse tree. There will be three types in LR parser. First one is SLR, second one is CLR, third one is LALR. SLR is simple LR. LR na enna appdi namakku theriyum. So SLR is simple LR, CLR அப்படினா canonical LR, LALR look ahead LR. So there will be in three types in LR parser. So bottom up parsing is nothing but construct the parse tree from leaf to root. And the method used in bottom up parsing is shift reduce parsing. Shift reduce parsing அப்படின்றது reduce the input string to the start symbol of the grammar. ஒரு grammar இருக்கும். There will be some production in grammar. ஒரு grammar இருக்கும். அந்த grammarக்கு ஒரு input string கொடுத்து உங்களை பார்ஸ் பண்ண சொன்னாங்கன்னா அந்த input string-ஐ நீங்கள் அவுட்புட்டாக எடுத்துட்டு அதிலிருந்து நீங்கள் வந்து அந்த கிராமரோட ஸ்டார்ட் சிம்பிளுக்கு டெரைவ் பண்ணீங்க அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சிங். ஏன் அதுக்கு வந்து ஷிஃப்ட் அண்ட் ரெடியூஸ்னு நேம் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐடிக்கு பதிலாக நான் என்ன ரெடியூஸ் பண்ணியிருக்கேன்னா கேபிட்டல் இ ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஐடிக்கு பதிலாக கேபிட்டல் இ ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்தராக இ ப்ளஸ் இ இஸ் ரெடியூஸ்டு டு கேபிட்டல் இ. தட்ஸ் வை திஸ் பார்சிங் இஸ் கால்ட் அஸ் ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சிங் அப்படின்னு சொல்கிறோம். Now I am going to give some introduction about the model of LR parser. We know about LR parser. So what is the model used in LR parser? In the sense there will be two concepts used in LR parser. One is stack and the second one is input tape. Input tape consists of input symbols. ஒரு ஃபைனைட் ஆட்டோமேட்டாவில் என்னென்ன இன்புட் சிம்பிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இன்புட் சிம்பிள்ஸ் எல்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னா அது இன்புட் டேப். ஒரிஜினல் இன்புட் என்னவோ there will be stored in input tape. And stack is used to hold the grammar symbols only. In the example எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா here id plus id is the input symbol. So இந்த id plus id எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த input tableல இருக்கும். இந்த input string-ஐ பார்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கிராமர் தான் the e tends to e plus e, e star e. So this is the grammar symbol. So இந்த stackல இந்த grammar symbols இருக்கும். ஒரிஜினல் input எங்கே இருக்கும் அப்படின்னா input tape இருக்கும். ஸோ எல்ஆர் பார்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மெயினாக நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் அண்ட் இன்புட் டேப் யூஸ் பண்ணுறோம். இந்த இன்புட் டேப்பில் இருக்கிற இன்புட் ஸ்ட்ரிங்கை பார்ஸ் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் இன்புட் என்ன இன்புட்டை நீங்கள் மெஷின்குள்ளே கொடுக்க போகிறீங்களோ அந்த இன்புட் சிம்பிள்ஸ் எல்லாம் இன்புட் டேப்பில் இருக்கும். இந்த இன்புட் சிம்பிள்ஸை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா கிராமர் சிம்பிள்ஸ் வேணும். because இந்த input string process பண்ணனும் அப்படினா some grammar symbols we need.
ஸோ இந்த கிராமர் சிம்பிள்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்டாக்ல இருக்கும். ஸோ ஸ்டாக் ஹோல்டு ஒன்லி த கிராமர் சிம்பிள்ஸ் அண்ட் இன்புட் டேப் ஹோல்ட் ஆல் த இன்புட் சிம்பிள்ஸ் வி ஹாவ் டு பி ப்ராசஸ்டு. ஸோ இந்த எல்ஆர் பார்சரோட அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்சிங் டேபிள். இப்போ எல்ஆரில் there will be 3 types, SLR, CLR, LALR. எந்த பார்சர் உங்களுக்கு கேட்குறாங்களோ the LR parser with the use of input tape and stack we have to construct the corresponding parsing table that will be the output of the LR parser. So now we have to deal with some example in shift reduce parsing. In heading பார்த்தீங்க அப்படின்னா stack implementation of shift reduce parsing. Why here used stack concept in the sense I already told LR parser is implemented with the help of stack and input tape. So என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா stack implementation of shift reduce parsing. இந்த parsing shift reduce parsing implement பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கான்செப்ட் வேணும், stack வேணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, ஒரு கிராமர் கொடுத்துருக்காங்க. இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை நான் என்ன பண்ணணும், ஷிஃப்ட் அண்ட் ரெடியூஸ் பண்ணணும் பை யூஸிங் த கான்செப்ட் ஆஃப் ஸ்டாக். ரைட், ஆல்ரெடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். இங்கே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்புட் ஸ்ட்ரிங் ஐடி ப்ளஸ் ஐடி இருக்குது, கிராமர் இருக்குது. இந்த ஐடி ப்ளஸ் ஐடி என்ன பண்ணுறோன்னா ரெடியூஸ் பண்ணி இந்த கிராமரோட ஸ்டார்ட் சிம்பிளுக்கு ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து இட்ஸ் அ ஷார்ட் எக்ஸாம்பிள். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டாக் கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த இன்புட் ஸ்ட்ரிங்லேருந்து எப்படி இந்த கிராமரோட ஸ்டார்ட் சிம்பிளுக்கு வித் த ஹெல்ப் ஆஃப் ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சிங் நம்ம எப்படி பார்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த கான்செப்ட் பண்ண போகிறோம். there will be 4 actions in shift reduce parsing. shift reduce parsingல வந்து ஒரு 4 actions இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first action is shift, second action is reduce, third action is accept, and the last action is reject or error. If the input string is not accept, then it produces an error. So main 2 action is shift and reduce. In the word sense of shift reduce parsing, there will be 2 steps. One is shift or reduce. So என்ன பண்ண போகிறோம் இந்த பார்சிங்ல, ஒன்று ஷிஃப்ட் பண்ணுவோம் இல்லைன்னா ரெடியூஸ் பண்ணுவோம். இந்த ஷிஃப்ட் அண்ட் ரெடியூஸ் 2 கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது கரெக்டாக பார்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அக்செப்ட்னு ஜென்ரேட் ஆகும். இல்லை பார்ஸ் ஆகலை அப்படின்னா there will be produce some error because it indicate the reject. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சிங்கில் 4 ஆக்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இந்த 4 ஆக்ஷன்ஸ் வச்சு ஸ்டாக் கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை ரெடியூஸ் டு த ஸ்டார்ட் சிம்பிள் ஆஃப் த கிராமர். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சிங் அப்படின்றது ரெடியூஸ் த இன்புட் ஸ்ட்ரிங் டு த ஸ்டார்ட் சிம்பிள் ஆஃப் த கிராமர். ஸோ அந்த ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சிங்கில் 4 ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஷிஃப்ட், செகண்ட் ஆக்ஷன் ரெடியூஸ், தேர்ட் accept, and fourth one is error. ஸோ இப்போ இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டார்ட் சிம்பிளுக்கு ரெடியூஸ் பண்ண போகிறேன் வித் த ஹெல்ப் ஆஃப் 4 ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சிங். ரைட், இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா there will be 3 columns. First column is stack, second column is input tape, third column is action. இந்த ஆக்ஷன் காலமில் தான் அந்த 4 ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஷிஃப்ட், either shift or reduce. அந்த 2 ஆக்ஷன்ஸை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அக்செப்டாக ரிஜெக்டான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இன்புட் டேப், ஐ ஆல்ரெடி டோல்ட், இன்புட் டேப் கன்சிஸ்ட் ஆஃப் input symbols only. ID plus ID, these are the input symbols, original input symbols. So stack, with the help of stack we have to implement shift reduce parsing. Stack ல என்ன இருக்க போகுது அப்படின்னா, only it holds the grammar symbols. This is the grammar symbols. The grammar symbol எல்லாம் stackல இருக்கும். Original input holds the input tape, right? இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா நான் ஸ்டாக்லேயும் டாலர் போட்டிருக்கேன், இன்புட் டேப்போட ரைட் எண்ட்லேயும் டாலர் போட்டிருக்கேன். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டாலர் இன் த சென்ஸ், நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஆக்ஷனில் வந்து ஷிஃப்ட் ரெடியூஸ் போடுவோம், அந்த ரெண்டை வச்சு அக்செப்டாக ரிஜெக்டான்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அக்செப்ட் அண்ட் ரிஜெக்டை எது டிசைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the டாலர் சிம்பிள், விச் மீன்ஸ் இப்போ ஸ்டாக்கோட எண்டில் பாட்டமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிளை நம்ம போட்டு வச்சுருப்போம். ஸோ பாட்டம் ஆஃப் த ஸ்டாக் ஹோல்டு டாலர் சிம்பிள். எதுக்காக அப்படின்னா இந்த டாலருக்கு அப்புறம் indicate the end of the stack, ஸ்டாக்கோட எண்டு இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஸ்டாக்கோட பாட்டமில் டாலர் சிம்பிளை போட்டிருக்கோம். சிமிலர்லி இன்புட் டேப்போட எண்டுலேயும் இன்புட்ஸை வந்து செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக டாலர் சிம்பிள் பிளேஸ் பண்ணியிருக்கோம். பிளெயினாக சொன்னோம் அப்படின்னா டாலர் சிம்பிள் இஸ் யூஸ்டு டு செக் வெதர் த இன்புட் ஸ்ட்ரிங் இஸ் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட். ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் அக்செப்ட் ஆகுதா இல்லை ரிஜெக்ட் ஆகுதான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அந்த டாலர் சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். ஸ்டாக்கில் அந்த டாலர் சிம்பிளை பாட்டமில் இண்டிகேட் பிளேஸ் பண்ணியிருப்பீங்க. இன்புட் டேப்பில் ரைட் ஹேண்ட் எண்டில் அந்த டாலர் சிம்பிளை பிளேஸ் பண்ணியிருப்போம். ரைட், இப்போது
ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரைட், first step I already told, shift reduce parsing is nothing but reduce the input string to the start symbol of the grammar. So இங்கே பாருங்கள், ஸ்டாக்கில் நான் எதையுமே ப்ளேஸ் பண்ணலை, பிகாஸ் இது என்ன டைப் ஆஃப் பார்சிங், பாட்டம் அப் பார்சிங். இதே இது டாப் டவுன் பார்சிங்கை பார்த்தீங்க அப்படின்னா டெரைவ் த ஸ்டார்ட் சிம்பிளை இங்கே போட்டு ஸ்டார்ட் சிம்பிள்லேருந்து இன்புட் ஸ்ட்ரிங்கு டெரைவ் பண்ணுவோம். ஸோ ஸ்டாக்கில் இனிஷியலாகவே என்ன ப்ளேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா டாப் டவுன் பார்சிங்கில் கேபிட்டல் இ, அதாவது ஸ்டார்ட் சிம்பிளை ப்ளேஸ் பண்ணியிருப்போம். பட் இது வந்து பாட்டம் அப் பார்சிங். ஸோ இங்கே நீங்கள் கேபிட்டல் இ, அதாவது ஸ்டார்ட் சிம்பிளை ப்ளேஸ் பண்ணக்கூடாது, இன்புட் டேப்பில் மட்டும்தான் இன்புட் சிம்பிளை ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ரைட், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இன்புட் டேப்லேருந்து நம்ம ஸ்டாக்குக்கு இந்த இன்புட் சிம்பிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெடியூஸ் ஸ்டெப் வந்து ரெடியூஸ் பண்ணணும், ஷிஃப்ட் பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். ஃபர்தராக இது அக்செப்ட் ஆகிற வரை இந்த ஸ்டெப் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இனிஷியலாக இப்போ ஸ்டாக்கில் எந்த சிம்பிளுமே இல்லை. ஸோ இன்புட் டேப்பில் இருக்கிற ஃபஸ்ட்டு சிம்பிளை, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற சிம்பிளை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஸ்டாக்குக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ வி ஹாவ் டு ரைட் ஷிஃப்ட் இன் த ஆக்ஷன் காலமில். என்ன ஆக்ஷன் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஆக்ஷன் காலமில் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஷிஃப்ட், இந்த ஐடியா என்ன பண்ண போகிறேன், ஸ்டாக்குக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ டாலர், இப்போது ஐடி இங்கே ஷிஃப்ட் ஆகும். ரிமைனிங் இன்புட் டேப்பில் இருக்கிற சிம்பிள்ஸை அப்படியே எழுதிக்கோங்க, ப்ளஸ் ஐடி, ஸ்டார் ஐடி அண்ட் டாலர். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி முடித்தோடனே ஸ்டாக்கில் இருக்கிற எலமெண்ட்டை ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ரெடியூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ரெடியூஸ் ஸ்டெப் பண்ணுங்கள். ரெடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஸோ வி ஹாவ் டு கோ த ஸ்டெப் ஆஃப் ஷிஃப்ட் ஆக்ஷன். இப்போ ஐடி பார்த்தீங்க அப்படின்னா ஐடிக்கு பதிலாக நம்ம என்ன ரெடியூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இ. இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு எழுதியிருந்தாங்க அப்படின்னா அந்த 3 ப்ரொடக்ஷன்ஸ் இதில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இ டென்ஸ் டு இ ப்ளஸ் இ ஒரு ப்ரொடக்ஷன், இ டென்ஸ் டு இ ஸ்டார் இ செகண்ட் ப்ரொடக்ஷன், இ டென்ஸ் டு ஐடி தேர்ட் ப்ரொடக்ஷன். ஸோ பாட்டம் அப் பார்சிங்ன்றதுனால ஐடிக்கு பதிலாக இயை சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. டாப் டவுன் பார்சிங்காக இருந்தால் இக்கு பதிலாக ஐடி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ இங்கே ஐடிக்கு பதிலாக நான் என்ன ரெடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேபிட்டல் இ. ஸோ இங்கே ஆக்ஷனில் அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ரெடியூஸ் எழுதி இ டென்ஸ் டு ஐடி, அதாவது ஐடிக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா இ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ டாலர், இங்கே ஐடிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இ. ரிமைனிங் இன்புட் டேபிள் ப்ளஸ் ஐடி, ஸ்டார் ஐடி அண்ட் டாலர். இப்போ ஸ்டாக்கில் இருக்கிற சிம்பிளை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இன்புட் டேபிள்லேருந்து அகெயின் சிம்பிள் என்ன பண்ணணும், ஸ்டாக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ ரைட் ஷிஃப்ட் இன் ஆக்ஷன் காலம், ப்ளஸ் இங்கே ஷிஃப்ட் பண்ணிடுங்க, டாலர் இ ப்ளஸ் இங்கே ஷிஃப்ட் பண்ணிடுங்க. ரிமைனிங் இன்புட் டேபிள் என்ன சிம்பிள்ஸ் இருக்குன்னா ஐடி, ஸ்டார் ஐடி அண்ட் டாலர். ஈச் டைம் ஒவ்வொரு ஆக்ஷன் முடிஞ்ச உடனேயும் ஸ்டாக்கில் இருக்கிற எலமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ண முடியுமா ரெடியூஸ் பண்ண முடியுமா செக் பண்ணிட்டே வாங்க. இப்போ ஸ்டாக்கில் வந்து இ ப்ளஸ்ன்னு இருக்குது, இங்கே கிராமரில் இ ப்ளஸ்ன்னு எதுக்குமே ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அகெயின் நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும்னா இன்புட் டேப்லேருந்து சிம்பிளை ஷிஃப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆக்ஷனில் ஷிஃப்ட்னு எழுதிக்கோங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா இன்புட் டேப்பில் ஐடி இருக்குது. ஸோ ப்ளஸுக்கு அப்புறம் ஐடி எழுதிக்கோங்க. ரிமைனிங் இன்புட் டேப் சிம்பிளை கரெஸ்பாண்டிங் எழுதிட்டே வாங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடின்னு இருக்குது. ஸோ கிராமரை செக் பண்ணுங்கள். ஐடிக்கு பதிலாக ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஐடிக்கு பதிலாக வி ஹேவ் டு சப்ஸ்டிடியூட் இ, விச் மீன்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம். ரெடியூஸ் பை இ டென்ஸ் டு ஐடி, அதாவது ஐடிக்கு பதிலாக இ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பிகாஸ் இட் இஸ் அ பாட்டம் அப் பார்சிங். ஸோ டாலர் இ ப்ளஸ் ஐடிக்கு பதிலாக இ சப்ஸ்டியூட் பண்ணிடுறீங்க. ரிமைனிங் இன்புட் டேப்பில் ஸ்டார் ஐடி அண்ட் டாலர் இருக்கும். இப்போது பிஃபோர் இன்புட் டேப்லேருந்து ஒரு எலமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணணும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக்கில் இருக்கிற எலமெண்ட்டை செக் பண்ணுங்கள். இ ப்ளஸ் இன்னு இருக்குது. ஸோ அந்த இ ப்ளஸ் இக்கு ஏதாவது ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கிராமர் போய் செக் பண்ணுங்கள். பண்ணலாம். இ ப்ளஸ் இக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா இ கேபிட்டல் இ ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அகெயின் என்ன ஸ்டெப் தான் இங்கே நடக்குது அப்படின்னா ரெடியூஸ் நடக்குது. இ டென்ஸ் டு இ ப்ளஸ் இ. இக்கு பதிலாக இ ப்ளஸ் இ சப்ஸ்டியூட் பண்ண போகிறது கிடையாது. இ ப்ளஸ் இக்கு பதிலாக இ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க பிகாஸ் லீஃப்லேருந்து ரூட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் தான் இட் இஸ் அ பாட்டம் அப் பார்சிங். ஸோ டாலர் இந்த இ ப்ளஸ் இக்கு பதிலாக டோட்டலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா கேபிட்டல் இ. இன்புட் டேபிள் ரிமைனிங் ஸ்டார் அண்ட் ஐடி உங்களுக்கு ரிமைனிங் இருக்கும். இப்போ அந்த ஈக்கு பதிலாக ஸ்டாக்கில் இருக்கிற எலமெண்ட் ஈக்கு பதிலாக எதுவுமே நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அகெயின் என்ன ஆக்ஷன் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா ஷிஃப்ட் ஆக்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ டாலர் இங்கே கேபிட்டல் இ, இந்த ஸ்டாரை இங்கே மூவ் பண்ணிக்கோங்க ஸ்டார். ஸோ நான் ஷிஃப்ட் ஆக்ஷன் முடிஞ்ச உடனே ஈச் டைம் செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். இங்கே என்ன இருக்குன்னா இ ப்ளஸ்க்கு பதிலாக எதுவுமே ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அகெயின் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ரிமைனிங் ஐடி டாலர் இருக்கும். ஸோ அகெயின் என்ன பண்ணுறீங்க இன்புட் டேபிள் இருக்கிற சிம்பிளை இங்கே ஸ்டாக்குக்கு ஷிஃப்ட் பண்ணுது. ஷிஃப்ட் என்ன ஆக்ஷன்ன்றதை ஈச் டைம் வி ஹாவ் டு நோட்டிஸ். ஸோ டாலர் இ ஸ்டார் ஐடி. இப்போது இன்புட் டேப்பில் இருக்கிற எல்லா சிம்பிளையும் நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ இன்புட் டேப் இஸ் எம்டி. ஸோ எண்டிங்கில் இன்புட் டேப் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எண்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இனிஷியலாகவே நான் உங்களை டாலர் ப்ளேஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ இப்போ அங்கே ஐடி இருக்குது.
அகெயின் ஐடிக்கு பதிலாக நம்ம என்ன ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா கேபிட்டல் இ. ஸோ இங்கே என்ன எழுதிக்கோங்க அப்படின்னா ரெடியூஸ் இ டென்ஸ் டு ஐடி. ஐடிக்கு பதிலாக இ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ டாலர் இ ஸ்டார் இ. இங்கே இன்புட் டேப்பில் எதுவுமே இல்லைனாலும் எழுதிக்கோங்க. ரெண்டாயிடுச்சு. இன்புட் டேப்பை என்ன பண்ணிட்டோம், பார்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இ ப்ளஸ் இக்கு பதிலாக ஏதாவது ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இ ஸ்டார் இக்கு பதிலாக என்ன ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா கேபிட்டல் இ ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ ரெடியூஸ் இ டென்ஸ் டு இ ஸ்டார் இ. அதாவது இ ஸ்டார் இக்கு பதிலாக எதை ரெடியூஸ் பண்ணணும், கேபிட்டல் இ ரெடியூஸ் பண்ணணும். ஸோ டாலர் இங்கே என்ன வந்துருச்சு அப்படின்னா இ. அகெயின் இங்கே இன்புட் டேப்பில் எல்லாமே பார்ஸ் பண்ணிட்டீங்க. அதாவது என்ன மீனிங்னா இன்புட் டேப்பில் இருக்கிற ஸ்ட்ரிங் எல்லாம் நீங்கள் பார்ஸ் பண்ணி முடிக்கும் போது எண்டிங்கில் டாலர் மட்டும், அதாவது எல்லா இன்புட் ஸ்ட்ரிங்கும் பார்ஸ் ஆயிடணும். அட் த சேம் டைம் ஸ்டாக்கில் எங்கே வந்து அது எண்ட் ஆகணும் அப்படின்னா கிராமரோட ஸ்டார்ட் சிம்பிளுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி ப்ளஸ் ஐடியில் நான் ஸ்டார்ட் பண்ணேன், எங்கே கொண்டு வந்து எண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதோட ஸ்டார்ட் சிம்பிளுக்கு எண்ட் பண்ணியிருக்கேன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஷிஃப்ட் அண்ட் ரெடியூஸ் ஆக்ஷன். ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சிங்கிறது இன்புட் ஸ்ட்ரிங்லேருந்து ஸ்டார்ட் சிம்பிளுக்கு ரெடியூஸ் பண்ணுவீங்க. ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சிங்கில் 4 ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஷிஃப்ட் அண்ட் ரெடியூஸ் கரெக்டாக நடந்தது அப்படின்னா இப்போ எண்டிங்கில் உங்களுக்கு இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா அக்செப்ட் ஆயிரும். எப்போ அக்செப்ட் ஆகும் அப்படின்னா இங்கே கிராமரோட ஸ்டார்ட் சிம்பிளுக்கு உங்களுக்கு டெரைவ் பண்ணிடுவீங்க. ரைட்? ஸோ இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இனிஷியல் ஸ்டெப் ஸ்டாக்கில் இங்கே எதுவுமே ப்ளேஸ் பண்ண மாட்டீங்க, வெறும் இன்புட் ஸ்ட்ரிங் மட்டும் எடுத்துப்பீங்க. இன்புட் ஸ்ட்ரிங்கில் இருந்து ஸ்டார்ட் சிம்பிளுக்கு டெரைவ் பண்ணிடுவீங்க. ஸோ இட் இஸ் அ ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சிங் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்டாக் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெரைவ் பண்ணியிருக்கோம். ஷிஃப்ட் அண்ட் ரெடியூஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு அப்படின்னா அக்செப்ட். இன்கேஸ் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் பார்ஸ் பண்ணும்போது இங்கே ஸ்டார்ட் சிம்பிள் உங்களுக்கு டெரைவ் ஆகலை அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இந்த கிராமர் என்ன பண்ணுதுன்னு அர்த்தம் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ என்ன எழுதுவீங்கன்னா the string is not passed by the particular grammarனு எழுதுவீங்க. ஸ்டார்ட் சிம்பிளுக்கு டெரைவ் ஆச்சுன்னா மட்டும்தான் the string is accept with the help of shift and reduce action. Thanks for watching our channel. If you have any doubt, please comment. If you like, subscribe, share.